Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 542 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னைக்காவது கனவு கண்டிருக்கீங்களா? கனவு அப்படின்னா நம்மளுடைய வேலை இப்படி தான் இருக்கணும், இந்த வேலைக்காக தான் நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? அப்படி நீங்க ஏதாவது ஒரு வேலைக்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்னு சொல்லி நினைச்சு அதுக்காக உழைச்சு அதுக்காக படிச்சு அதுக்கப்புறம் படிப்படியா முன்னேறி அந்த ஒரு வேலைக்கு அந்த ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல உங்களுக்கு வாழ்க்கை இன்னொரு லியூட்டர்ன் வந்து போட்டு நீ இந்த வேலை முக்கியமா இல்லை உன்னுடைய உயிர் முக்கியமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துச்சுன்னா அதுலேயும் குறிப்பாக அந்த ஆப்ஷனுக்கு முக்கியமான காரணமாக ஒரு அமானுஷமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? பயங்கர டெரிஃபைங்காக இருக்கும்ல. வெல், இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. வெல், இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லை நான் நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வு நம்மளுக்கு சென்னையிலிருந்து சரஸ்வதி அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த நிகழ்வுல அவங்களுடைய பேர் மாற்றப்பட்டிருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லொகேஷன்ல ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஒரு லொகேஷனுடைய ஐடென்டிட்டியும் சீக்ரெட்டா வச்சுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஹை ப்ரொஃபைல் லொகேஷன். ஸோ அந்த லொகேஷனுடைய டீட்டெயில்ஸ் வந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பிரைவசி காரணங்களாக எல்லாத்தையும் வந்து நிறுத்திட்டு ஜஸ்ட் இந்த ஒரு கதையை வந்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஸோ சரஸ்வதியுடைய சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மக்கள் சேவை உண்டான ஒரு தொழிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ இந்த மக்கள் சேவை, அதாவது மக்களுக்கு வந்து பணியிடை செய்யணும் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு சில வேலைகள் தான் ஞாபகத்துக்கு வரும். அதில் ஃபஸ்ட்டு வர வேலை என்னன்னா டாக்டர். ஒரு டாக்டராக இருக்கிறவங்கள மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணிவிடை செய்வாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹெல்த்தை வந்து கண்காணிச்சுப்பாங்க. இப்படி தான் வந்து ஒரு டாக்டர் இருப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி ரொம்பவும் பிரைட்டான ஒரு ஸ்டூடெண்ட். ஆனால் ஏழைப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா படிப்பாங்க. அவங்களுடைய சின்ன வயசு கனவே ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்றது தான். ஸோ டாக்டருக்காகவே படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க விழுந்து படிப்பாங்க. நல்ல கட் ஆஃப் மார்க் எல்லாமே எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் டாக்டருக்காக போய் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சீட் அவங்களுக்கு கிடைக்கலைங்க. ஸோ பல்வேறு காரணங்கள் வந்து கூறப்படுது. என்கிட்ட வந்து காசு இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மெரிட்டில் இவங்களுக்கு மார்க் இருந்தாலும் டாக்டர் சீட் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுங்க. ஸோ சரஸ்வதிக்கு அவங்களுடைய வாழ்க்கையே இருண்டு போன மாதிரி தான் இருந்தது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து இந்த மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை கொண்டு தான் வந்து வளர்ந்துருக்காங்க. அதுக்காக தான் அவங்க டாக்டர் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷனே வந்து சூஸ் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு மார்க் இருந்தும் காசு இல்லாத ஒரே காரணத்தினால, அவங்களுடைய குடும்பத்தினால அவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ண முடியாது அப்படின்ற ஒரே காரணத்தினால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு சீட்டு கிடைக்கல. கவர்மெண்ட் காலேஜஸ்ல எல்லாமே சீட்டு கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா லக்கியாக இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் அன்லக்கியாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்னதான் கரெக்டான விஷயங்கள், கரெக்டான டேலண்டாக இருந்தாலும் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்காமலே போயிடும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சில பேரில் ஒருத்தங்க தான் சரஸ்வதி. ஸோ அவங்களுக்கு டாக்டர் சீட் கிடைக்கலங்க. இப்போ அவங்களுடைய வாழ்க்கையை இருண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சி துவண்டு போய் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தாங்க சொல்கிறாங்க. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அவங்க பாட்டுக்கு. என்னடா இது, நம்மளுக்கு எதுவும் கிடைக்கலையே. அவங்க பாட்டி வேற வந்து பார்த்திங்கன்னா உள்ள ரொம்ப படுத்த படுக்கையாக இருக்காங்க, சரஸ்வதியோட பாட்டி. ஸோ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மாவுடைய அட்டெண்டர் யாருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அன்னைக்கு வந்து அவங்க பாட்டி கூட இவங்க தான் இருந்திருக்காங்க. பாட்டி வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்காங்க. அட்டெண்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வார்டு கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வார்டு உமன் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே இவங்க குடு ஐயோ பாட்டிக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க. ஓடி போகும்போது பாட்டி வந்து பார்த்திங்கன்னா வாமிட் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ரொம்ப முடியாத நிலைமையில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு நர்ஸ், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 to 35 இயர்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அந்த நர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாட்டி வந்து வாமிட் பண்ணதெல்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க பாட்டிக்கு வாயெல்லாம் தொடச்சி விட்டு ஃபேஸ் எல்லாமே நல்லா தொடச்சி விட்டு ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களை பார்த்த உடனே சரஸ்வதியுடைய மைண்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பார்க்கு,
நம்ம இது வரைக்கும் மக்களுக்கு வந்து சேவை பண்ணணும், இந்த மாதிரி பணியிடை செய்யணும் அப்படின்னும் போதெல்லாம் நம்மளுக்கு இந்த டாக்டர் அப்படின்றது தான் வந்து ஞாபகத்துக்கு வந்தது. ஆனால் இந்த நர்ஸ் அப்படின்ற ஒரு வேலையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புனிதமான ஒரு வேலை. அந்த ஒரு வேலையை வந்து என்னுடைய மைண்டுக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவங்களுக்கு ஸ்பார்க் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஒரு நர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது அவங்க பாட்டிக்கு எல்லாமே வந்து பணிவிடை செஞ்சாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு நர்ஸ் கிட்ட போயிட்டு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க பண்ணணும் அப்படின்னுலாம் கேட்கும்போது அப்போ தான் அந்த நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, எனக்குமே உன்ன மாதிரி டாக்டர் ஆகணுன்றது தான் ஒரு மிகப்பெரிய ஆசை. சின்ன வயசுலேருந்தே ஒரு மக்கள் கூட இருக்கணும், அதாவது குறிப்பாக இந்த வயதானவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நிறையா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற தாட் எல்லாமே இருந்தது. ஆனால் என்னுடைய குடும்ப சூழ்நிலை, நான் வந்து ஒரு நல்ல பிரைட்டான குடும்பத்தில் பிறக்கல, பணம் இருக்கிற குடும்பத்தில் வந்து பிறக்கல. ஸோ என்னால் வந்து டாக்டர் படிக்க முடியல. ஸோ ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து, நீ டாக்டர் படிக்க முடியலன்னா என்ன, நர்ஸ் படிக்கலாமே, நர்ஸாக ஆகிட்ட அப்படின்னாலும் நீ இதே வேலை தான் செய்வேன். இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு 60% டாக்டர் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வேலையை நான் பிடிச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேம்மா, இது வரைக்குமே நான் ஹாப்பியாக இருக்கேன். கடந்த ஒரு 6-7 வருடங்களாக நான் நர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்ட சரஸ்வதிக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பார்க். ஓகே, டாக்டர் வேணாம், நான் நர்ஸாக ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸுக்காக வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய படிப்பெல்லாம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நர்ஸ் ட்ரைனிங்க்கு வந்து போகிறாங்க. ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ட்ரைனிங்லாம் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு ஒரு 6 மாதம் வந்து ட்ரைனிங்காக தான் இருக்காங்க. ட்ரைனிங்கில் வந்து ரொம்ப வெல் வர்ஸ்டாக பண்ணதுனால அந்த இடத்துல, அதாவது ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க நர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுடைய டீன் இருக்கார் இல்லையா, டாக்டரு, ஹெட் டாக்டர்னு சொல்லுவாங்களா என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு சரியாக தெரியல. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் சென்னையில் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்லையே நான் உனக்கு வேலை வாங்கி தரேன், நீங்கள் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, நல்ல சம்பளம் கிடைக்கும், நீங்களுமே வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து வந்திருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு சம்பளம் கிடைக்கிறதுனால உங்களுடைய வீட்டுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி விடுறாருங்க. ரெக்கமெண்ட் பண்ணி விட்டோன்னே இவங்களுமே போகிறாங்க, ஒரு நாள் இன்டர்வியூக்காக போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல். அப்பாடா, இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளெல்லாம் நம்ம வேலை செய்வோமா அப்படின்னு சொல்லி அண்ணாந்து பார்க்குறாங்க. அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்டர் ஆகிறாங்க. என்டர் ஆன உடனே இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிறவருமே, அதாவது இன்டர்வியூ எடுக்கிற டாக்டருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சந்தோஷம், ப்ளீஸ்டு இவங்களை பார்த்து. ஓகேம்மா, நீங்கள் வந்துருமா, ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நீ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நீ இப்போ தான் வர, அதனால் உனக்கு அதிகப்படியாக பேஷண்ட்ஸ் இருக்கிற டைம் வந்து உனக்கு கொடுக்க முடியாதுமா, நைட் டைமில் தான் உனக்கு கொடுக்க முடியும், நைட் ஷிஃப்ட் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே சார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார், நான் நைட் ஷிஃப்ட் பண்ணுறேன், நான் நைட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறேன், பேஷண்ட்ஸ் எல்லாம் எப்படி பார்த்துக்கிறேன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு டே ஷிஃப்ட்டாக மாற்றி கொடுங்க சார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டும் கொடுத்துட்றாருங்க. சரஸ்வதிக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்ட மாதிரி ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு சந்தோஷம். அதே சந்தோஷத்தோடைய வீட்டுக்கு வராங்க. அன்னைக்கு நைட்டு நல்லா நிம்மதியாக தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையிலையும் நல்லா தூங்குறாங்க. அடுத்த நாள் நைட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வராங்க. அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியாது, அவங்களுடைய வாழ்க்கையே பயங்கரமான ஒரு யூ டர்ன் இன்னைக்கு நைட்டு போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே இந்த ஹெட் நர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து இந்த மாதிரி நியூ ஜாயினிஸ் எல்லாமே வர வச்சு அவங்களுக்கு இந்த வேலை இருக்குமா, உனக்கு இந்த வார்டில் நீ வந்து போய் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி வேலையெல்லாம் பிரித்து கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி தான் சரஸ்வதிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அவங்களையும் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதிக்கு உண்டான வேலை வந்து கொடுக்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ஒரு 4 ஃப்ளோர் இருக்குன்றாங்க. 3வது ஃப்ளோர் இருக்கிறதுலேயே ரொம்ப கம்மியான பேஷண்ட் இருக்கிற ஒரு ஃப்ளோர், 3வது ஃப்ளோர் ரொம்பவும் டேஞ்சரஸான ஒரு ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்ததை சரஸ்வதி கேட்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல என்ன டேஞ்சர் இருக்குன்றதெல்லாம் தெரியல. ஆனால் அந்த ஃப்ளோர் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்றத மட்டும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3வது ஃப்ளோரை தான் கொடுக்குறாங்க. 3வது ஃப்ளோர் நீ பார்த்துக்கமா அப்படின்றாங்க. அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஓகே சிஸ்டர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா அந்த என்டையர் ஃப்ளோர்லேயே கிட்டத்தட்ட 4 பேஷண்ட் தான் இருக்காங்க. என்னடா இது 4 பேஷண்ட்டு தான் இருக்காங்க, ஏன் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே ஃபுல்லாக இருக்கும்போது அந்த 3வது ஃப்ளோர் மட்டும் 4 பேஷண்ட்டு தான் இருக்காங்களே அப்படின்ற ஒரு சந்தேகம் இவங்களுடைய மனசில் வருது. சரி, அது வந்து ஃபில் ஆகாமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்போட இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறாங்க. இவங்க நடந்து போகும்போது மிச்சம் 2-3 டியூட்டி நர்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்க வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஏதோ முணுமுணுக்கிறாங்க. சரஸ்வதி திரும்பி என்ன சிஸ்டர் ஏதோ சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா நீ போமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க நடந்து போகும்போது அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா சரஸ்வதி
சரஸ்வதியை பார்த்து தான் ஏதோ முணுமுணுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன இது எல்லாருமே ஒரு மாதிரி வித்தியாசமாக முணுமுணுத்து பேசுகிறாங்களே, இந்த 3rd ஃப்ளோர்னு எனக்கு கொடுக்குற வரைக்குமே யாருமே எதுவுமே பேசல. அந்த மொமெண்ட் இந்த 3rd ஃப்ளோர்னு கொடுக்கும்போது எல்லாருமே ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ற ஒரு சந்தேகத்திலேயே இந்த சரஸ்வதி வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் பக்கத்தில் போகிறாங்க. இவங்க கரெக்டாக லிஃப்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க. லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. ஜஸ்ட் அ மொமெண்ட் லிஃப்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஹெட் நர்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களை நோக்கி ஓடி வராங்க. சரஸ்வதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே ஓடி வராங்க. என்னாச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அந்த வார்டில் 4 பேஷண்ட் இருக்காங்க. அந்த வார்டுடைய கார்னரில் வந்து ஒரு ரூம் வந்து இருக்கும்பா. அந்த ரூம் வந்து தேவையில்லாத பொருள்கள் எல்லாம் போட்டு ஒரு ஸ்டோரேஜ் ரூமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலே ஏதாவது சத்தம்லாம் கேட்கும். ஆனால் எந்த சத்தம் கேட்டாலும் நீ வந்து வெளியே வராத, பேஷண்ட்டு கூடயே இரு, அட்டெண்டர் மாதிரி இரு. அதுக்கப்புறம் எந்த ஒரு நீடுனாலும் நீ பேஷண்ட் இருக்கிற ரூமில் மட்டும்தான் இருக்கணும். வெளியே அதுவும் கரெக்டாக அந்த வராண்டா இருக்கு இல்லையா, அதில் நடக்காத. குறிப்பாக அந்த ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூம் பக்கத்தில் வந்து நடக்காத. அந்த ரூமுக்குள்ளே ஏதாவது சத்தம் கேட்டாலும் நீ போகாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் சிஸ்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை பற்றின டீட்டெயிலெல்லாம் என்கிட்ட கேட்காதம்மா, இது மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும், இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அனுப்பிடுறாங்க. இவங்களுமே லிஃப்ட்டுக்குள்ளே வந்து 3rd ஃப்ளோர் ஏறி போகிறாங்க. ஏறி போன உடனே இவங்களுடைய பார்வை ஃபஸ்ட்டு எங்கே விழுகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு ரூம் மேலே தாங்க விழுகுது. நம்மளுடைய ஹியூமன் மைண்டுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு விஷயத்தை பண்ணாத அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல தான் நம்மளுடைய திங்கிங் வந்து போகும். அதுக்கப்புறம் போய் அடிபட்டதுக்கப்புறம் ஐயோ எப்பா இது ஏற்கனவே சொன்னாங்களேப்பா பண்ண வேணான்னு, இதையே பண்ணி நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு செருப்படி வாங்குறமேப்பா அப்படின்னு நம்ம திங்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஹியூமன் மென்டாலிட்டி ஒர்க் ஆகும். சரஸ்வதிக்கும் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி இவங்க எங்கே பார்க்குறாங்கன்னா கரெக்டாக அந்த ரூமை பார்க்குறாங்க. ரூமை பார்த்த உடனே அந்த ரூமுடைய டோர் வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகலை. லாக் ஆகாமல் அப்படியே பாதி கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் ஆன மாதிரி இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு சவுண்டு வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது யாரோ ஒருத்தங்க அந்த ரூமுக்குள்ளே பேசுகிற மாதிரி ஒரு சவுண்டு வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சவுண்டை கேட்ட உடனே சரி வேறு யாரோ இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு அவங்களுடைய பேஷண்ட்ஸை வந்து பார்க்க போயிடுறாங்க. ஃபஸ்ட்டு போய் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தரை பார்க்குறாங்க, ரொம்ப வயதானவர். அடுத்து பேஷண்ட்டை போய் பார்க்குறாங்க. அந்த பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து சொல்லலாம், அதாவது ஒரு 20 இயர்ஸ் அந்த பையனுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பேஷண்ட்டை பார்க்குறாங்க, ஒரு வயதான அம்மா வந்து இருக்காங்க. இன்னொரு பேஷண்ட்டை போய் பார்க்குறாங்க. இன்னொரு பேஷண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயதான அம்மா. ஸோ ஒட்டுமொத்தமாக 4 பேஷண்ட்டையும் பார்த்துட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது நீடுனா கூப்பிடுங்க, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட்டுடைய ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரூம் இருக்குது. அங்கே தான் நர்ஸ் வந்து உட்காந்துருப்பாங்களா. அந்த ரூமில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி உட்காந்துக்கிறாங்க. சரி எல்லாமே கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த வராண்டா சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு ரூமுக்கு போகிற வராண்டா, அந்த வராண்டாவில் யாரோ நடந்து போகிற மாதிரி ஒரு சவுண்டு ஃபஸ்ட்டு சரஸ்வதிக்கு வந்து கேட்டிருக்கு. டைம் அரௌண்ட் 11 o'clock இருக்குங்க. 11 o'clock நைட்டில் அந்த பக்கம் யாராவது நர்ஸ் கீஸ் வந்திருப்பாங்க, இல்லை ஹெட் நர்ஸ் வந்திருப்பாங்க, இல்லை டாக்டர் யாராவது நைட் ஷிஃப்ட் டாக்டர் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே எட்டி பார்க்குறாங்க. வெளியே எட்டி பார்த்தா யாருமே கிடையாது. என்னன்னா இது, இந்த வராண்டாவில் யாரோ நடக்கிற சவுண்டு கிளியராக கேட்டுச்சு. அப்படி இருக்கும்போது வெளியே யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு தாட் இவங்களுடைய மனசுக்குள்ளே வருது. சரி நம்ம வந்து போயிட்டு நம்மளுடைய வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து போயிட்டு இவங்களுடைய டெஸ்கில் உட்கார்றாங்க. உட்கார்ந்த அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோர் ரூம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோர் ரூம் இருக்கிற பகுதியிலிருந்து யாரோ பேசுகிற மாதிரி, அதுலேயும் குறிப்பாக பயங்கர சவுண்டாக பேசுகிற மாதிரி ஒரு வாய்ஸ் இவங்களுக்கு கேட்குது. அந்த வாய்ஸை கேட்ட உடனே சரஸ்வதி வெளியே வந்து பார்க்குறாங்க. ஏன்னா அந்த பேசுகிற சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இல்லைங்க, ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்துச்சு. ஏன்னா இது எவ்வளோ அளவுக்கு அதிகமாக யாரா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக சரஸ்வதி அந்த ரூமை நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மெதுவாக நடந்து போக 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 அந்த வராண்டாவில் தான் நடந்து போகிறாங்க. அந்த வராண்டாவில் நடந்து போக போக இவங்க மேலே அந்த லைட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த லைட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கர 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 அப்படின்ட்டு ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. ஒரு லைட்டாக பின்னாடி இவங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிட்டே இருக்குது. அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இவங்க மேலே யாரோ ஃபோக்கஸ் லைட் அடித்து இவங்க மட்டும் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து வருதுங்க. இவங்க என்னடா இது பின்னாடி லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிட்டே வருது, என்னாச்சு ஏதாவது ஃபியூஸ் போகுதா அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. இவங்க போக 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 அந்த லைட் ஒன்று ஆஃப் ஆகிட்டு வருது. இவங்களுமே அந்த டோர் பக்கத்தில் போன உடனே அவங்களுக்கு யாரோ இவங்களுடைய பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குதுங்க. அதுலேயும் குறிப்பாக பின்னாடி அந்த லைட்டெல்லாம் ஆஃப் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துலேருந்து யாரோ சரசு சரசு அப்படின்னு கூப்பிடுற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குதுங்க. அந்த வாய்ஸை கேட்ட உடனே இவங்க பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. இவங்களுடைய மனசெல்லாம் அப்படியே படபடன்னு அடிக்குது. ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஆகுது. அதே டைமில் இந்த ரூமுக்குள்ளே இருந்து யாரோ
அழுகிற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. திடீர்னு ஏதோ பொருளெல்லாம் டமடமான்னு விழுகிற மாதிரி ஒரு சவுண்டெல்லாம் கேட்குதுங்க. கரெக்டாக அந்த ரூம் டோருடைய அந்த நாப் இருக்கும் இல்லையா, டோர் நாப், அந்த டோர் நாபு மேலே கையை வச்சு லைட்டாக அந்த டோரை புஷ் பண்ணுறாங்க. அந்த உள்ளே எட்டி பார்க்கறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, ஏய் சரஸ்வதி உனக்கு அறிவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து யாரோ ஃபாஸ்ட்டாக ஓடி வராங்க. ஐயோ பயத்தில் அவங்க வந்து கையை எடுத்துகிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி வேறு யாரும் இல்லைங்க, அவங்களுடைய ஹெட் நர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பேர் வந்து லூசி. அந்த லூசி வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு ஓடி வராங்க. உன்னை யார் இங்கே வர சொல்லுது, எதுக்காக இந்த டோரை ஓப்பன் பண்ண, எதுக்காக அங்கே போகிற, நான் சொன்னேன் இல்லையா இந்த டோர் தாண்டி நீ போகக்கூடாது, இந்த இடத்து பக்கத்திலே வரக்கூடாது, குறிப்பாக இந்த வராண்டாலே இருக்கக்கூடாது, போய் உன்னுடைய ரூமில் இரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா நடக்குது இங்கே ஏதோ சவுண்டு கேட்குது, யாரோ பேசுகிற மாதிரி தான் இருந்தது. இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, சிஸ்டர் இல்லை யாரோ உள்ளே பேசுகிற மாதிரி இருந்தது, வாய்ஸ் நல்லாவே கேட்டுச்சு, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திட்டிடுறாங்க, போறியா இல்லையா அப்படின்றாங்க. ஓகே சிஸ்டர் சாரி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போயிடுறாங்க. இவங்க திரும்பி போகும்போது இவங்களுடைய மனசுக்குள்ளே 1008 எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. என்னடா இது, அப்படி என்னடா இருக்குது அந்த ரூமுக்குள்ளே, இப்படி வந்து இது பண்ணுறாங்களே, நம்ம அது ஒன்றுமே பண்ணல, உள்ளே என்ன இருக்குன்னு கூட பார்க்கல, ஜஸ்ட் அந்த டோர் நாபை திறந்து டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணோம், அதுக்கே அந்த சிஸ்டர் வந்து இந்த கத்துறாங்க, என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடந்து போகும்போது ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. லைட் ஒன்று ஆஃப் ஆகிட்டு வந்தது இல்லையா, லைட் வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ இவங்க என்ன யோசிக்கிறாங்க, ஏன்னா நம்ம ஃபியூஸ் போயிடுச்சுன்னு நினச்சோம், லைட்லாம் பட்னு ஆஃப் ஆகிட்டு வந்தது, இப்போ நான் திரும்பி வரும்போது லைட்லாம் எரியுது அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் தான் இவங்க நேராக போகிறாங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய பேஷண்ட் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சிஸ்டருடைய அட்டண்டன்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து ஏதோ பில் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க போல ரெடிகிறாரு. இவர் உடனே அந்த ரூமுக்கு வந்து போகிறாங்க. போனால் அந்த தாத்தா ஒருத்தர் சொன்னாலே, அந்த தாத்தா வந்து படுத்துட்டு இருக்காரு பெட்டில். இவங்களுமே என்னாச்சு தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த தாத்தா வந்து என்னாச்சுன்னெலாம் எதுவுமே சொல்ல மாட்டாரு, அப்படியே சரஸ்வதியை பார்த்து இப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்காருங்க. அவர் முறைக்கிறது ரொம்ப வியர்டாக இருக்குது. அதாவது ஒரு நார்மலாக இருக்கிற பர்சன் வந்து முறைக்கிறதுக்கும் ஒரு பொசஸ்டாக பேய் பிடிச்சவங்க முறைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா முறைச்சிக்கிட்டே இருக்காரு. ஒரு கொலவெறியில் நம்மளை யாராவது பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் கொலவெறியில் சரஸ்வதியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இவங்களுக்கு அவருடைய பார்வையே ரொம்ப அன்ஈஸியாக இருக்குது. ஏன் தாத்தா அப்படி பார்க்குறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு அவருடைய டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. ஒரு டேப்லெட் கொடுத்தா எப்படி போடுவாங்க, தண்ணியை குடிச்சிட்டு நார்மலாக டேப்லெட் போடுவாங்களே, அவர் என்ன பண்ணுறாரு, பட்டுன்னு ஒரு 4 டேப்லெட் அவர் போடணுங்க. 4 டேப்லெட்டும் பட்டுன்னு போட்டு சரசரன்னு தண்ணி குடிச்சிட்டு திரும்பி அந்த பாட்டில் கீழே வச்சு திரும்பி அப்படியே முறைக்கிறாரு. இது முறைச்ச உடனே இவங்களுக்கு அந்த இடத்துல பதட்டமாக இருக்குது, என்ன இந்த தாத்தா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. சரி தாத்தா நீங்கள் சைடில் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் வரேன், ஏதாவதுனா பெல் அடிங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துலேருந்து நகர்றாங்க. கரெக்டாக நகரும்போது அந்த தாத்தா வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய கையை பிடிக்கிறாரு. கையை பிடிச்சிட்டு, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், வந்துட்டியா, எப்படி வெளியே போகிறேன்றதை பார்க்குறேன் அப்படின்றாரு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னது எனக்காக காத்துக்கிட்டு இருந்தியா, தாத்தா என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படின்னதுக்கப்புறம் அவர் ஒரு மாதிரி வேறு மாதிரியே ரியாக்ட் பண்ணுறாரு. இல்லை சாரிம்மா அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னலை காட்டிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை மூடி படுத்துடுறாரு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அந்த தாத்தா நான் திட்டுனதுக்கப்புறம் சாரிமான்னு சொல்லும்போது வேறு மாதிரி இருந்தது அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன், அது வரைக்கும் அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன் வேறு மாதிரி இருந்தது. என்னை பயங்கரமாக முறைச்சார். குறிப்பாக என்னுடைய கையை பிடிச்சி அவர் இந்த டைலாக் சொல்லும்போது அவருடைய முகமே ரொம்ப வெறித்தனமாக இருந்தது. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாமல் சரஸ்வதி வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்துடைய உச்ச கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய டெஸ்கில் போய் உட்கார்றாங்க. அந்த லூசி சிஸ்டர் வந்து வராங்க. வந்துட்டு சரஸ்வதி என்னுடைய டியூட்டி டைம் வந்து முடிஞ்சிருச்சுமா, நான் வந்து கிளம்புறேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தயவு செய்து வெளியே வராண்டாவில் நடக்காத, குறிப்பாக அந்த டோர் பக்கத்தில் போகாத, அந்த ரூமுக்குள்ளே போகவே போகாத அப்படின்றாங்க. என்ன சிஸ்டர் என்ன ஆச்சுன்னு சொன்னால் தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் சொல்கிறத மட்டும் கேளு, என்னாச்சுன்னெல்லாம் நீ தெரிஞ்சிக்க வேணாம், இன்னொரு 4 நாளில் உனக்கே தெரிஞ்சிடும் அந்த ரூமில் என்னாச்சுன்னு சொல்லிட்டு தயவு செய்து போகாத அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் ஃபைனலாக ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. டைம் வந்து ஒரு 1 மணி ஆகுதுங்க. 1 மணிக்கு இவங்களுக்கு லைட்டாக அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே சொக்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு டைமாக நைட் டியூட்டி பார்க்குறாங்க இல்லையா, கண்ணெல்லாம் லைட்டாக சொக்க ஆரம்பிக்குது. திரும்பவும் இவங்களுக்கு ஃபஸ்ட்டிலிருந்து நடக்கிற மாதிரி அந்த வராண்டாவில் யாரோ நடந்து போகிற சவுண்டு வந்து கேட்குதுங்க. அதுலேயும் குறிப்பாக நடந்து போகிறவங்க சும்மா நடந்து போகலை, சரஸ்வதி அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடந்து போனால் எப்படி இருக்கும், அந்த சவுண்ட் வந்து இவங்களுக்கு கேட்குது. இவங்க அப்படியே எழுந்துக்கிறாங்க. எழுந்து வெளியே போய் பார்த்தா வெளியே யாரும் இல்லை. என்னடா இது, அங்கே வேற போக வேணான்றாங்க, வராண்டாலையும் நடக்க வேணான்றாங்க, யாரோ சரஸ்வதின்னு கூப்பிட்றாங்க. இருக்கிறது 4 பேஷண்ட்டு தான், 4 பேஷண்ட்டும் நல்லா தூங்குறாங்க, நம்மளுக்கு வேற தூக்கம் வருது, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திரும்பியும் போய் இவங்க டெஸ்கில் உட்காராங்க. டெஸ்கில் உட்காரும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா
அந்த வெளியே அந்த ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூமுடைய டோர் வந்து யாரோ ஓப்பன் பண்ணி டம்முன்னு மூடின மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அதாவது யாரோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க, உள்ளே போயிட்டு ஃபாஸ்ட்டாக அந்த டோரை தள்ளி மூடி டமால் நடிக்கும்ல, அந்த ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டை கேட்ட உடனே இவங்க திரும்பியும் டெஸ்க்லேருந்து எழுந்துக்கிறாங்க. என்ன தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், ஒருவேளை லூசி சிஸ்டர் பார்த்துட்டாங்கன்னா அப்படின்னு யோசிக்கிறாங்க. சே, லூசி சிஸ்டர் தான் வீட்டுக்கு போயிருப்பாங்களே, இப்போ யாருமே கிடையாது, நம்ம மட்டும்தான் இருக்கோம், என்ன இருக்குன்னா அது அட்லீஸ்ட் பார்த்துருக்கணும், எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மெதுவாக அந்த வராண்டாவில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போக 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 இவங்களுடைய கால் தர சத்தம் மட்டும் தானே இவங்களுக்கு கேட்கணும். ஆனால் இவங்க பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரி கால் தர சத்தம் வந்து கேட்குதுங்க. திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே கிடையாது. அவ்வளோ காலியான வராண்டாவில் சரஸ்வதி மட்டும் தனியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய டெஸ்க்குக்கு போகணும் அப்படின்னாலும் இந்த பக்கம் ஒரு 100 மீட்டர் நடந்து போகணும். ஆனால் இந்த டோர் வெறும் 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நடந்து வந்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் பக்கத்தில் நடந்து வந்துட்டாங்க. மெதுவாக நடந்து போய் அந்த டோர் நாபு மேலே கையை வைக்கிறாங்க. கரெக்டாக டோர் நாபு மேலே கையை வைக்கும்போது திரும்பியும் பின்னாடி இருந்து யாரோ கதறிக்கிட்டே ஓடி வர மாதிரி ஒரு சவுண்ட் எங்களுக்கு கேட்குதுங்க. யாரா அது கதறிக்கிட்டே ஓடி வருது, லூசி சிஸ்டர் வந்துட்டாங்களான்னு திரும்பி பார்த்தா பின்னாடி யாருமே கிடையாது. அப்படியே டோர் நாபில் கையை வச்சுட்டு அப்படியே இவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க, பின்னாடி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக ஒரு லைட்டாக திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா புட்டுன்னு ஆஃப் ஆகுதுங்க. ஒரு மாதிரி கரன்னு ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. என்னடா இது லைட்டு ஃப்ளிக்கர் ஆகிக்கிட்டே இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு சரி உள்ளே போக வேணான்னு சொல்லி டோரை லாக் பண்ணுறாங்க. டோரை லாக் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரே இருட்டு. என்னடா இது இவ்வளோ இருட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்குறாங்க. பார்த்த உடனே தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆக்சுவலாக இவங்க டோர் நாபை பிடிச்சிருக்காங்க. டோர் நாபை பிடிச்சி அந்த ரூமுக்குள்ளே போயிட்டாங்க. ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த டோரை லாக் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, இதெல்லாம் எப்படி நடந்தது, நான் டோர் நாபை வெளியே தான் பிடிச்சேன், வெளியே பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது எப்படி உள்ளே நான் வந்து லாக் பண்ணேன் அப்படின்ற ஒரு மைண்டு சந்தேகம் இவங்களுக்கு வந்து இருக்குங்க. சரி, இந்த ரூமுக்குள்ளே என்ன தான் இருக்குது, ஒரே இருட்டாக இருக்கே, இங்கே ஏதாவது சுவிட்ச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஃபோன் வச்சுருக்காங்க. ஃபோனுடைய டார்ச் லைட் எடுத்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு சுவிட்ச் போர்டு வந்து இருந்திருக்கு. சுவிட்ச் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய காலத்து சுவிட்ச் போர்டாக இருக்குது. என்னன்னா இது இந்த ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ அளவுக்கு மாடர்னாக இருக்குது, இந்த சுவிட்ச் போர்டு மட்டும் இவ்வளோ பழசாக வச்சுருக்காங்களே, இந்த ரூமை க்ளீன் பண்ணதே இல்லை போல் இருக்குது, ஒரே டஸ்ட்டோடைய ஸ்மெல் வந்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த சுவிட்சை ஆன் பண்ணுறாங்க. சுவிட்சை ஆன் பண்ண உடனே லைட் எரியுதுங்க. உள்ளே ஃபுல்லாக ஒட்டுற உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உள்ளே நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் பல வருடங்களாக யூஸ் பண்ணாதபடி அப்படியே டம்ப் பண்ணி ஒரு ஸ்டோர் ரூமாக போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டோர் ரூம் தாங்க இருக்குது. அந்த ஸ்டோர் ரூமில் இவங்களால் நிற்கவே முடியல, சுவாசிக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அளவுக்கு அதிகமான தூசி ஒரு இடத்துல இருந்தால் நம்மளுடைய சுவாச பிரச்சனை வரும் இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கு சுவாசத்தில் பிரச்சனை வருதுங்க. ஒரு மாதிரி மூச்செல்லாம் இழுக்க ஆரம்பிக்குது. அப்படியே சரி இந்த ரூம்லேருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. டோர் ஓப்பன் ஆகலை அப்படின்னதுக்கப்புறம் இவங்களுடைய மனசெல்லாம் பதட்டம். பட்ட டோர் நாப திறக்கிறாங்க, மாட்டுறாங்க. ஆனால் டோர் வந்து ஓப்பன் ஆகலை. என்னடா இது டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவங்களுக்கு பின்னாடி இருந்து யாரோ, சரஸ்வதி வந்துட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. இந்த சரஸ்வதி வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போதே இவங்களுக்கு அப்படியே உடம்பெல்லாம் வேர்க்குது. பயத்தில் அப்படியே வந்து அழுகாட்சியாக வருது. என்னடா இது, யாரா இது, பின்னாடி யாருமே இல்லையே, ஒரு மாதிரி டஸ்ட்டாக இருக்கிற ரூமில் நான் மட்டும் தானே நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க மெதுவாக பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா யாரும் கிடையாது. ஆனால் இவங்க பின்னாடி திரும்பி இருக்கும்போது இவங்க முன்னாடி இருந்து நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற வாய்ஸ் கேட்குது. திருப்புன்னு முன்னாடி திரும்புகிறாங்க. முன்னாடி திரும்பி பார்த்தாலும் யாருமே இல்லை. தூரத்துலேருந்து, அதாவது அந்த பொருளெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்களா, அந்த பொருளெல்லாம் போட்டு வச்சுருக்கிற இடத்துலேருந்து யாரோ சிரிக்கிற மாதிரி சவுண்டு வந்து கேட்குதுங்க. ஏய் யாரது அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருள் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று மேலே வச்சுருப்பாங்க. அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டமடமால்னு கீழே விழுகுதுங்க. அதாவது உள்ளே இருந்து யாரோ எழுந்தாங்கன்னா அந்த மேலே இருக்கிற பொருளெல்லாம் டமால்னு கீழே விழுகும் இல்லையா, அந்த மாதிரி கீழே வந்து விழுகுதுங்க. கீழே விழுந்த உடனே இவங்களுக்கு இன்னும் பதட்டமாயிடுது. டோரை பிடிச்சி ஆட்டுறாங்க. டோர் எப்படியாவது ஓப்பன் ஆட்டுறாங்க. ஆட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் பொருள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டம்முன்னு விழுகுது. கண் முன்னாடி இவங்க ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அந்த இடத்துல தூரத்தில் ஒரு சேர் வந்து வைக்கப்பட்டிருந்ததுங்க. அந்த சேரை யாரோ சர்ன்னு தள்ளி விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி யாரோ சர்ன்னு தள்ளி விடுறாங்க. அந்த சேர் வந்து இவங்களுடைய காலில் அடிக்குது பாருங்க. அடித்ததில் இவங்க
அப்படியே பின்னாடி விழுகுறாங்க. அப்படி கீழே விழுந்து செம்ம அடி, ஷோல்டர்லாம் செம்ம அடி. அப்படியே அழுதுகிட்டே இவங்க வந்து எழுந்துக்கிறாங்க. திரும்பியும் டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நீ போகமாட்ட, வந்துட்டல நீ போகமாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக யாரோ ஒரு பெண்மணி சிரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிரிக்கிற சவுண்ட் வந்து கேட்குது. இவங்களால அந்த சவுண்டை கேட்க முடியல, காதெல்லாம் அப்படியே கிழிஞ்சு ரத்தம் வந்துடும் அப்படின்ற நிலைமைக்கு இருக்கிறாங்க. அப்படியே டோரை பிடிச்சி ஆண்டவா என்னை காப்பாற்று காப்பாற்று காப்பாற்றுன்ட்டு அந்த டோர் நாப அப்படியே ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர் ஓப்பன் ஆகுது. அப்பாடா ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்தா வெளியே யார் நின்றுக்கிட்டு இருக்கா தெரியுமா? அந்த ஒரு தாத்தா, ஒரு பேஷண்ட் இருக்கார் இல்லையா, இவங்களே பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த தாத்தா தான் வந்து டோரை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காருங்க. அந்த தாத்தாவை பார்த்த உடனே இவங்களுக்கு செம்ம ரிலீஃபு. இவங்க வெளியே ஓடி போயிடுறாங்க. வெளியே ஓடி போயிட்டு அந்த தாத்தாவுடைய ரூமுக்கு போயிடுறாங்க. அந்த தாத்தா மெதுவாக தள்ளாடி நடந்து வராருங்க. மெதுவாக தள்ளாடி நடந்து வந்து அவருடைய பெட்டில் வந்து உட்கார்றாரு. அவருடைய பெட் இங்கே இருக்குது. அங்கே பக்கத்தில் இருக்க சேரில் தான் இவங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பயத்தில் இவங்களுடைய ஹார்ட் பீட் அப்படியே பவுண்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட பயங்கரமாக போயிடுச்சு. முன்னா ஒரு 2 செகண்ட் அதே மாதிரி ஒரு நிலைமையில் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்திருக்காங்க. வேர்த்து ஊற்றிக்கிட்டே இருக்குது. இவங்களால இவங்களுடைய ஸ்வெட்டை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. துடைக்கிறாங்க, துணி எடுத்து துடைக்கிறாங்க. ஆனால் திரும்ப வேர்த்து ஊற்றிக்கிட்டே இருக்குது. அவ்வளோ அளவுக்கு இவங்களுடைய பிபி வந்து ஷூட் அப் ஆகிடுச்சுங்க. அந்த தாத்தா வந்து உட்கார்றாரு. உட்காந்துட்டு சரஸ்வதியை பார்க்குறாரு. சரஸ்வதியை பார்த்துட்டு என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீ எங்கே போயிட்டல, இதுக்கப்புறம் இங்கேருந்து வெளியே போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றாரு. இதை கேட்ட உடனே இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இதே ஒரு மெசேஜை தான் அந்த உள்ள ஒரு லேடி, அந்த லேடியோட ஆன்மா இருக்கு இல்லையா, அது வந்து சொல்லிச்சுங்க. நீ வந்துட்டல, வந்துட்டதுக்கப்புறம் இங்கேருந்து போகவே முடியாது அப்படின்னு சொல்லிச்சுல. அதே டைலாக் தான் இவர் வேறு விதமான ஒரு மாடுலேஷனில் சொல்கிறாரு. என்ன தாத்தா என்னாச்சு, என்ன தான் நடந்தது இங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு உடனே திரும்பி அந்த தாத்தா என்ன பண்ணுறாருன்னா அப்படியே சப்ளாங்கால போட்டு உட்கார்றாருங்க. ஆக்சுவலாக அந்த டோரை திறக்கும்போது அந்த தாத்தா வந்து ரொம்ப நார்மலாக இருந்தார். ஆனால் டோரை திறந்துட்டு இவங்க உள்ளே வந்துட்டாங்க ரூமுக்குள்ளே. அவரும் ரூமுக்குள்ளே வந்து கட்டில் மேலே உட்கார்ந்தார் இல்லையா, கட்டில் மேலே உட்கார்ந்த உடனே அவருடைய மாடுலேஷன் வேறு மாதிரி ஆகுது. அப்படியே சப்ளாங்கால போட்டு உட்கார்றாரு. உட்காந்துட்டு கையை வந்து இப்படி வைக்கிறாரு. ஒரு பொருளை எடுத்து அதாவது கத்தி இருக்கு இல்லையா, கத்தி மாதிரி இருக்கிற ஒரு பொருளை வந்து எடுக்கிறாரு. எடுத்துட்டு உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாருங்க. சிரித்த உடனே இவங்க பயந்துட்டு அங்கேருந்து எழுந்து ஓடி வராங்க. அந்த தாத்தா நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்ட தாத்தாங்க. திடீர்னு அந்த தாத்தா வந்து எழுந்துக்கிறாருங்க. எழுந்து அந்த ஷார்ப்பாக இருக்கிற ஆப்ஜெக்டை வச்சுட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதியை துரத்தி ஓடி வராருங்க. இவங்க ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. ஓடி போயிட்டு லிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே டைமில் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே இவங்க லிஃப்ட்டுக்குள்ளே போய் டமால்னு மோதுறாங்க. மோதும்போது யார் மேலே மோதுறாங்கன்னு கேட்டிங்கன்னா லூசி சிஸ்டர் தான் அங்கே இருக்காங்க. லூசி சிஸ்டரை பார்த்த உடனே அந்த தாத்தா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆகுறாருங்க. ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே கையை கீழே போடுறாரு. கையை கீழே போட்டு திரும்பியும் அவரால் நடக்க முடியாத மாதிரி நடந்து ஒரு பாட்டுக்கு போகிறாருங்க. இவங்க அப்படியே பயத்தில் அப்படியே வேர்த்து ஊற்றுது. லூசி சிஸ்டரை பார்த்து கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. லூசி சிஸ்டர் வந்து சரஸ்வதியை பிடிச்சி என்னம்மாச்சு, அந்த ரூமுக்குள்ளே போனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சிஸ்டர், அந்த ரூமுக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னதுக்கப்புறம் அவங்க ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அந்த ரூமுக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னா நான் உனக்கு ஒன்று தான் சொல்லுவேன். தயவுசெய்து இந்த ஹாஸ்பிட்டலில் இதுக்கப்புறம் நீ வேலை செய்யாத, இங்கேருந்து கிளம்பி போயிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் சிஸ்டர் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு காலத்தில் அந்த ஒரு ரூம் இருந்தது இல்லையா, ஒரு ஸ்டோரேஜ் ரூமாக யூஸ் பண்ணியிருந்தாங்களே, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சுவரியாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இறந்து போய் அந்த உடல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரூமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு பெண்ணுடைய உடல் வந்ததுக்கப்புறம் அந்த பெண் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய பிரேத பரிசோதனைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பெண்ணுடைய உடலை தான் அந்த ரூமுக்குள்ளே வச்சோம். அந்த பெண்ணுடைய ஆன்மா தான் இது வரைக்குமே அந்த ரூமாக பயங்கரமாக வந்து ப்ரொசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்கே இருக்கிற ஒரு 2 பேஷண்ட்டு கூட அடிக்கடி வந்து அப்நார்மலாக வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்மணியோடைய வாய்ஸில் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அதனால தான் நம்ம கிளியராக வந்து சொல்லிடுவோம், இந்த மாதிரி யாருமே அந்த ரூமை வந்து ஓப்பன் பண்ணாதீங்க, அந்த வார்டை வந்து ஓப்பன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தான் அதை வந்து ஸ்டோர் ரூமாக மாற்றினுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இவங்களுக்கு ஒரே பார்த்துட்டோம், சரி நான் அந்த ரூமுக்குள்ளே போயிட்டேனே அப்படின்னும்போது, ஆமாம் அந்த பொண்ணு வந்து செத்துச்சு இல்லையா, அந்த பொண்ணு கொஞ்சம் நெஞ்சம் பார்க்குறதுக்கு உன்ன மாதிரி தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ வந்து சரஸ்வதிக்கு காட்டுறாங்க. காட்டும்போது ஒரு மிகப்பெரிய ஷாக்குங்க. ஏன்னா அந்த லேடி பார்க்குறதுக்கு அதாவது ஒரு சிமிலராக இருப்பாங்க இல்லையா, எக்ஸாக்டாக சரஸ்வதின்னு சொல்ல முடியாது, பார்க்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தாங்க இருக்காங்க. நீ பார்க்குறதுக்கு அவங்கள மாதிரியே இருக்கிறதுனால தான் நான் ஃபஸ்ட்டுமே வந்து ஸ்டன் ஆனேன். அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினச்சி தான் உனக்கு நான் 3rd ஃப்ளோரை கொடுத்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் தான் 3rd ஃப்ளோரில் இருக்க வேண்டியது, ஆனால் எங்கள் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும் அப்படின்றதுக்காக தான் நான் உனக்கு இங்கே டியூட்டியை போட்டேன்.
ஆனால் என்னுடைய பேட் லக் என்னென்னா என்னுடைய ஹேண்ட்பேக்கை நான் அங்கேயே விட்டுட்டேமா, உன்னுடைய டெஸ்கில் விட்டுட்டேன், ஹேண்ட்பேக் எடுக்கிறதுக்கு தான் நான் திரும்பி வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏதோ சிஸ்டர் நீங்கள் வந்தீங்களே நல்லதாக போச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னானாலும் சரி இதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் நீ வேலைக்கே வராது அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதியை வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. அன்னைக்கு நைட் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்தவங்க தான் அதுக்கப்புறம் அந்த சர்வீஸ் மென்டாலிட்டி எல்லாம் மறந்துருச்சு. அவங்களுக்கு இந்த பயத்தோடைய மென்டாலிட்டி தான் அதிகமாயிருச்சு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நர்ஸ் தொழிலையும் விட்டுட்டாங்க. அவங்க எங்கே போய் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஓல்டேஜ் ஹோம் இருக்கு இல்லையா, அந்த ஓல்டேஜ் ஹோமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயதானவர்களெல்லாம் டேக் கேர் பண்ணிக்கிறது, பராமரிப்பு பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வேலைகளில் தான் சரஸ்வதி இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய வாழ்நாளுடைய கனவே வந்து இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றது தான். அந்த சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தை என்னால் விட முடியாது. அது நான் டாக்டராக இருந்து பண்ணணும்னு நினச்சேன், முடியல. ஒரு நர்ஸாக இருந்து பண்ணணும்னு நினச்சேன். ஒரு அதிபயங்கரமான அமானுஷ நிகழ்வில் வந்து நான் மாட்டிக்கிட்டேன். ஆனால் அந்த அமானுஷ நிகழ்வுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் மேலே இருக்கிற அந்த ஒரு மோகமும் வந்து காலி ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது, ஹாஸ்பிட்டலில் பார்த்தாதே பயமாக தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணலாம், எப்படி சர்வீஸ் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கும் போது இந்த மாதிரி முதியோர் இல்லத்தில் வந்து சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு வந்துச்சு. அதனால தான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சரஸ்வதிக்கு நான் ஒன்று சொல்லணும், என்ன இருந்தாலும் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் கடந்து வந்த பாதை ரொம்பவும் கடினமான ஒரு பாதை, ரொம்ப அதிபயங்கரமான அமானுஷ நிகழ்வு நடந்தாலும் உங்களுடைய அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, சர்வீஸ் பண்ணணும், மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணும், வயதானவர்களை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அதுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய சல்யூட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறது, உங்களுடைய நிகழ்வு கண்டிப்பாக யாருக்கு நடந்திருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையோடைய பயணமே வேறு மாதிரி ஆகிருக்கும். அந்த சர்வீஸையே வந்து மறந்துருப்பாங்க, அவங்க வேறு ஏதாவது பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் நீங்கள் ஒன்றா பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் சிஸ்டர். இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்தது, அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.